சந்திப்பதற்காக உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் ரத யாத்திரைக்கு துவக்கி உங்கள் மத்தியிலே நடைபயணமாக நடந்து ஒரு புதிய அரசியல் புரட்சியை உருவாக்கக்கூடிய தலைவராக நம் பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களும் மாநில இளைஞரணியினுடைய செயலாளர் நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் அவருடைய மூத்த மகனுமான மாநில இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் அவர்களும் உங்கள் மத்தியிலே கலந்து கொண்டு மக்களாகிய உங்களை சந்தித்து அரசியல் மாற்றத்தை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு தாருங்கள் என கேட்டு உங்கள் மத்தியிலே நம் கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களும் மாநில இளைஞரணி செயலாளர் பாசத்துக்குரிய விஜய பிரபாகரன் அவர்களும் மக்களை உங்களை நாடி இளைஞர்களை உங்களை நாடி இருகை கும்பிட்டு இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாற்றத்தை தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு 2026 ஒரு மிகப்பெரிய வெற்றியை தாருங்கள் தாருங்கள் என தாய் உள்ளம் கொண்ட அன்னையாக தமிழக மக்களிடத்திலே ஒரு புதிய அரசியல் புரட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிற நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்புக்குரிய அன்னியார் அவர்களும் மாநில இளைஞரணியினுடைய செயலாளர் நம் அன்பு தலைவர் கேப்டன் அவர்களுடைய மூத்த மகனுமான விஜய பிரபாகரன் அவர்களும் உங்கள் மத்தியிலே உங்களை நாடி உங்களை தேடி இந்த மக்களாகிய உங்களை சந்தித்து ஒரு வெற்றியை தாருங்கள் மக்களை என கேட்டு இருகை கும்பிட்டு இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லம் நாடி உள்ளம் தேடி என்கிற திட்டத்தின் மூலமாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இன்றைக்கு இந்த சாத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களாகிய உங்களை சந்தித்து ஒரு மகத்தான வெற்றியை தாருங்கள் மக்களை என கேட்டு வெற்றிகளை வெற்றி திலகமிட்டு நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பாசத்துக்குரிய புரட்சி அன்னியார் அவர்களும் அதே போல மாநில இளைஞரணியினுடைய செயலாளர் நம் அன்பு தலைவர் கேப்டன்
கேப்டனுடைய மகனுமான விஜய பிரபாகரன் அவர்களும் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களே, ஒரு மாற்றத்தை தாருங்கள் மக்களே என கேட்டு வாரி வாரி தந்த பாரி வழியிலாக வாழ்ந்த நம் அன்பு தலைவர் கேப்டன் அவருடைய கனவுகளை லட்சியங்களை வென்றெடுக்கக்கூடிய சிங்கர் குட்டிகளாக நம் அன்பு தலைவர் அவருடைய அன்பு மகனுமான விஜய பிரபாகரன் அவர்களும் நம் கழகத்தினுடைய போர் முரசு அன்பு அன்னியார் அவர்களும் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாற்றத்தை தாருங்கள் மக்களே என கேட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு ஏற்றத்தை தாருங்கள் மக்களே என கேட்டு நான் உழைத்து சம்பாதித்த பணத்தை இந்த நாட்டு மக்களுடைய உயர்வுக்காக தாய் உள்ளம் கொண்ட தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டனுடைய ரத யாத்திரையை துவக்கி வைத்து மக்களோடு மக்களாக நடைபயணமாக நடந்து தமிழக அரசியலில் ஒரு புதிய அரசியல் புரட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிற நம் பாசத்துக்குரிய அன்னியார் அவர்களும் நம் மாநில இளைஞரணியினுடைய செயலாளர் அன்புக்குரிய தளபதி விஜய பிரபாகரன் அவர்களும் மக்களே உங்களை நாடி இளைஞர்களே உங்களை தேடி உங்கள் மத்திகளை வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி பாருங்கள் என கேட்டு வருகிறார்கள். 2026 தமிழக சட்டப்பேரவையிலே நம் கழக பொதுச் செயலாளர் அன்னியாருடைய குறை ஒழிச்சிலே நீங்கள் சிறப்பிழந்த வெற்றியை முற்போக்கு திராவிட கழகத்திற்கு தாருங்கள் 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 என கேட்டு தாய் உள்ளம் கொண்ட அன்னையாக முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அரவணைக்கக்கூடிய அம்மாவாக எங்கள் கழகத்தினுடைய மக்களை என கேட்டு உங்கள் மத்தியிலே நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அவர்கள் உங்கள் இல்லங்களை நாடி நல்ல உள்ளங்களை தேடி இந்த சாத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு உங்களை சந்தித்து உங்களுடைய கவலைகளை உங்களுடைய சூழல்களை எல்லாம் சட்டமன்றத்திலே எழுப்பிட நீங்கள் வருகிற தேர்தல் காலங்களிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மகத்தான வெற்றியை தேடி தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போட்டக்கூடிய மகத்தான தலைவியாக உங்கள் மத்தியிலே நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பாசத்துக்குரிய அன்னியார் அவர்களும் அதேபோல நம்முடைய மாநில இளைஞரணியினுடைய செயலாளருமான நம் பாசத்துக்குரிய தலைவர் கேப்டன் அவர்களுடைய மூத்த மகளும் எழுச்சி நாயகர் அன்புக்குரிய விஜய பிரபாகரன் அவர்களும் மக்களை உங்களை நாடி உங்களை தேடி உங்களுடைய ஒவ்வொருவருடைய முகங்களையும் பார்த்து 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக மக்கள் தலைவியாக நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களும் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் விஜய பிரபாகரன் அவர்களும் உங்கள் மத்திகளை வருகை தந்து மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். காண்பதற்காக நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களும் நம்முடைய மாநில இளைஞரணியினுடைய செயலாளர் எழுச்சி நாயகர் நம்முடைய பிரச்சார வெள்ளிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மகளிர்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. தலைவருடைய ரத யாத்திரைக்கு முன்னாடி வாங்க. பெண்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வெளிவிடுங்கப்பா. ரத யாத்திரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. நம்ம தொண்டர்கள் கொஞ்சம் வெளிவிடுங்க. வாங்க மாடு பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க.
பண்ணுங்க. கேப்டனுடைய உன்னை தினம் தேடும் தலைவர் அந்த டான்ஸ் பண்ணுங்க. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, பொதுமக்களே, என் வாக்காளர்களே, உங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய மண், என்னுடைய ஊர், உங்க வீட்டு மகன் உங்களை சந்திக்கல. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சாத்தூருக்குள்ள வரும்போதுல இருந்து அந்த பார்டர்ல இருந்து எல்லா மக்களையும் நான் பாக்குறேன். அவ்வளோ சந்தோஷத்துடன் என்னை வரவேற்பீங்க. இதுதான் நான் பண்ண பாக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன். ஆனா ஒவ்வொரு வீதி, ஒவ்வொரு கடத்தெரு, ஒவ்வொருத்தரும் என்னை வரவேற்பீங்களே, இதுதான் நான் ஜெயிச்சிருக்கேன். இதுதான் என்னோட வெற்றி. இதே வீதியில எத்தனையோ பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். இதே வீதியில் எத்தனையோ கல் இருந்தேன். சாத்தூரோட சேல் சாப்பிட்டுருக்கேன். எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனா இன்னைக்கு வந்தது எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு. நான் கொஞ்சம் எப்பயுமே யோசிப்பேன், கை விட்டுட்டோன்ட்டு. ஆனா நான் கைவிடல. மக்கள் நீங்க கைவிடல. இன்னைக்கு நேற்று இல்லாட்டியும் இன்னைக்கு நாளை கண்டிப்பா நீங்க கை கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க என்னை கை விடல, அது எனக்கு தெரியும், அது உங்களுக்கும் தெரியும். அதுக்காக நான் சோர்ந்து போய் உட்காரல. அடுத்த நாளே எந்திரிச்சு கிளம்பிட்டேன் வேலைக்கு. அதனால 2024 இல்லைனாலும் 2026 இருக்கு. நீங்க இருக்கீங்க, நாங்க இங்க இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து கேப்டன் மேல நம்ம ஆசிரியப்பார். நிச்சயமா ஒரு நல்ல தேர்தலாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு இருக்கும். இந்த முறை மக்களாக நீங்கள் அனைவருமே ஒரு பக்கம் சாத்தூரில் இல்லைன்றாங்க, ஒரு பக்கம் அருப்புக்கோட்டையில் இல்லைன்றாங்க, ஒரு பக்கம் விருதுநகரில் இல்லைன்றாங்க, ஒரு பக்கம் திருப்பதிகுன்றம், ஒரு பக்கம் திருமங்கலம். அதனால எல்லாருக்கும் நிக்கிறோன்றீங்க. கண்டிப்பாக எப்படி நம்ம அண்ணியார் வந்து ஒரு ஒரு பொட்டி வச்சு எல்லாருக்கும் ஓட்டு கேட்டாங்களா, யார் பக்கம் போ, அதே மாதிரி நான் ஒரு பாக்ஸ் வச்சு விருதுநகர் தேவையில்லை, எந்த டூர்ல நிக்கணும்ட்டு எங்க இருந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன் நினைக்கிறேன். ஏன்னா மக்களோட ஆதரவு எனக்கு தெரியும். ஆனா நான் நிக்கிறேன்னா இல்லையான்ட்டு நான் சொல்ல முடியாது. எங்க அம்மாவை தாண்டி ஒரு ப்ரொஃபஷனல் வரும்போது கட்சியின் பொதுச் செயலாளர், மாவட்ட செயலர் எல்லாரும் முடிவெடுத்து தான் அதுக்காக இது இருக்கணும். ஆனா உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாருமே சந்திச்சது. கண்டிப்பாக உங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கான காலம் வரும். அதுக்காக முரசு சத்தம் இங்க முழங்கும். கண்டிப்பா அது நடக்கும். கேப்டன் விட்டுட்டு போன பணியை அவரோட மகனாக எனக்கும் சரி, அவர் எங்க அம்மாக்கும் அவங்க மனைவியார் பிரேமலத்துக்கும் சரி, தம்பி சண்முகம் சரி, கட்சியாரும் சரி, பொறுப்பு ஜாஸ்தியா இருக்கு. கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எடுப்பாங்க. அதுக்கு கட்டுப்பட்டு நம்ம கட்சிக்காரங்க எல்லாரும் ஒரு மனதோட இருந்து போராடி, கண்டிப்பாக இது நமக்கான தேர்தல் இல்ல, மக்களுக்கான தேர்தல். அதுதான் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு அப்படின்னு நம்ம நடத்தினோம். கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு முடிவை கொடுப்பாங்க. கண்டிப்பா மீண்டும் உங்க எல்லாரையுமே நான் சந்திப்பேன்.
கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு வந்து நான் இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிப்பாங்களே, ஒரு 1000 மடங்கு ஒரு பலம், ஒரு 1000 மடங்கு ஒரு சந்தோஷம்பாங்களே, அது எனக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கு. 2026 கண்டிப்பாக தேமுதிகவும் மக்களுக்கும் ஒரு பொற்காலமாக தான் இருக்கும். இதற்கு நான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர், உங்கள் வீட்டு பிள்ளை, நமது இதய தெய்வம், நமது தலைவர் அவர்களை வணங்கி இங்க விருதுநகர் மாவட்டத்திலே சாத்தூர்ல எங்களுடைய மக்களாகிய உங்களை அனைவரையும் இன்றைக்கு உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரையில சந்திக்கிறதுல உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது அன்பு அண்ணன் ட்ரிபிள் சந்திரன் அவர்களுக்கும், நமது மாவட்ட செயலாளர் ராமர் பாண்டி அவர்களுக்கும், இங்க தொகுதி பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர்கள், வைரம் மற்றும் இங்கே கூடி இருக்கின்ற அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளுக்கும், கேப்டனை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள என் உயிரினும் மேலான என் அன்பு உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்கும், அதே போல இப்பொழுது கலை இலக்கிய அணியின் சார்பாக உன்னை தினம் தேடும் தலைவன் என்கின்ற பாடலை ஒலித்த கலை இலக்கிய குழுவிற்கும், தொண்டர் அணியினருக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், பொதுமக்களுக்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் என் பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கேப்டனையே கொஞ்ச நேரம் நேரா பார்த்த மாதிரி இருந்துச்சா? அவர் உருவத்துல கேப்டனும் நடிகை ராதாவும் ஸ்டேஜுக்கு வந்த மாதிரி இருந்துச்சா? நம்ம உழவன் மகன் திரைப்படம் மறுபடியும் நம்ம கண் முன்னாடி வந்துச்சா? ஏன் இதை கேட்கிறேன்னா, நான் வந்து காலேஜ்ல படிச்சுட்டு இருப்போம், காலேஜ்ல இருந்து நான் வந்து கேப்டனை இந்த படம் பார்த்ததுல இருந்து அவருடைய ஹார்ட்கோர் ஃபேனா மாறினேன். அதுக்கு முன்னாடி எத்தனையோ திரைப்படங்கள் நான் கேப்டன் பார்த்திருக்கேன். ஆனாலும் உழவன் மகன் என் நெஞ்சத்துல நீங்காத இடமாக மாறின படம் அது. அதிலும் இந்த தினம் தேடும் தலைவன் பாட்டு இன்னைக்கு என் மனசுல பசுமரத்தாணி போல இருக்குது. அதனாலதான் நான் வரும்போதெல்லாம் நம்ம கலை இலக்கியனி அந்த பாடலை கரெக்டா பாடுவாங்க. நம்ம கேப்டன் கோவில்லையும் அதே மாதிரி தான் பாடுவாங்க. இப்ப விஜய பிரபாகர் இங்க வந்திருக்காரு. உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை நான் சொல்றேன். அவர் நேற்று வரைக்கும் என்னுடைய பயணத்துல என்னோட வரல. நான் விருதுநகர் மாவட்டத்துக்கு போறேன்னு சொன்னவனே அவருடைய பர்சனல் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு என் மக்களை நான் பார்க்க வேண்டும் என்று இப்பதான் வந்தார் என் கூட. ஏன்னா அப்பதான் எனக்கு புரியுது எவ்வளவு தூரம் இல்ல உண்மை 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 எவ்வளவு தூரம் விஜய பிரபாகர் இந்த விருதுநகர் தொகுதியை நேசிக்கிறார், இங்க இருக்கின்ற மக்களை நேசிக்கிறார் என்பதற்கு ஒரே உதாரணம் இதுதான். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல எத்தனையோ தொகுதிகள் இருந்தாலும் கேப்டனுக்கு எப்படி ஒரு விருதாசலமோ அது மாதிரி விஜய பிரபாகருக்கு விருதுநகர் மாவட்டம் என்று சொல்லக்கூடிய அளவு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தந்தீர்கள். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உண்மையில் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளர் விஜய பிரபாகர். இதை யாரும் மாற்றவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வந்து வேற. ஆனால் மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்த ஒரே வேட்பாளர் விஜய பிரபாகர் மட்டும்தான். இந்த அத்தனை பேர் வாக்கும் நம்ம தம்பிக்கு நீங்க கொடுத்தீங்க. அதற்கு முதலில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை, நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா இது கேப்டன் பிறந்த சொந்த மண். இங்க இருக்கு அருப்புக்கோட்டையில ராமானுஜபுரம். அங்கதான் கேப்டனோட அப்பா எங்க மாமனார் பிறந்து வளர்ந்து கேப்டன் பிறந்து அதற்கு பிறகுதான் கேப்டன் மதுரைக்கு சென்று அப்புறம் சென்னைக்கு வந்தார். அதனால பூர்வீகம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா அது வந்து விருதுநகர் தான்.
கேப்டனுக்கு எப்படி முதல் வெற்றி விருதாசலம் கொடுத்தாங்களோ அது போல விருதுநகர் தான் விஜய பிரபாகருக்கு எழுதப்பட்டாச்சு. இதுல மாற்று கருத்து இல்லை. அந்த வெற்றி வேணும்னா கொஞ்சம் தள்ளி போலாம், ஆனா அந்த வெற்றியை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது என்பதை அடுத்த தேர்தலில் நிச்சயம் நாம் நிரூபிப்போம் என்பதை உங்க முன்னாடி இந்த நேரத்துல நான் சொல்கிறேன். எனவே தம்பியை நம்பி வாக்களித்த அத்தனை பேருக்கும் கேப்டன் சார்பாக, தேமுதிக சார்பாக என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா உள்ளம் தேடி இல்லம் நாடின்னு தமிழகம் முழுவதும் சென்று நம்ம கழகத்தினரை நாம் சந்திச்சுட்டு இருக்கோம். இங்க நிற்கிறாரு தலைவர். இங்க ரதம் தெரியுதா? நம்ம ரதம் தெரியுதா? இந்த ரதம் தலைவருக்கு இலங்கை வாழ் தமிழ் மக்கள் அன்பு பரிசாக தரப்பட்ட ரதம். இதுவரைக்கும் அரசியல் வரலாறில் எந்த ஒரு தலைவருக்கும் மக்கள் பரிசு கொடுத்ததில்லை. ஆனா கேப்டனுக்கு இலங்கை வாழ் தமிழர்கள் கொடுத்த அன்பு பரிசு தான் இந்த ரதம் என்பதை பெருமையோடு இந்த நேரத்துல நான் சொல்றேன். அதனாலதான் தலைவர் இல்லாம நம்ம எங்கேயாவது வந்திருக்கோமா? இல்ல. அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கேப்டனுடைய ரத யாத்திரை அவருக்கு தரப்பட்ட அந்த அன்பு பரிசோடு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாம நேரடியா சென்று மக்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பயணம் முடிந்த பிறகு இந்த தேர் நமது தலைமை அலுவலகத்தில் உங்கள் பார்வைக்காக நிரந்தரமாக அங்க வைக்கப்படும். நீங்க எல்லோரும் வரும் பொழுது நம்ம தேரை நீங்க அங்க பார்க்கலாம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். இந்த ரதத்தை கேப்டனுக்கு, இந்த தேரை கொடுத்த இலங்கை வாழ் தமிழர்களுக்கு நமது கட்சியின் சார்பாக, நமது தொண்டர்கள் சார்பாக அவங்களுக்கு நம் நன்றிகளை இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்ள நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். இன்னைக்கு எல்லாருக்கும் ஹிஸ்டரி தெரியும் நினைக்கிறேன். தமிழ்நாடு யார் ஆட்சி செஞ்சாங்க? சேர, சோழ, பாண்டிய, பல்லவ மன்னவர்கள் ஆட்சி செய்த பூமி இந்த தமிழகம். அதற்கு பிறகுதான் ஆட்சி மாற்றங்கள். ஆனா எந்த ராஜாக்கும் எந்த மக்களும் பரிசு இந்த மாதிரி கொடுத்ததா வரலாறே இல்லை. உலகம் பூரா பார்த்தாலும் இந்த வரலாறு யாருக்கும் இல்லை. பாரி என்ற ஒரு வள்ளல் இருந்தார். அவர் தன்னுடைய ரதத்தை கொடிக்கு கொடுத்த ஒரு பாரி வள்ளல்னு சொன்னாங்க. ஆனா பாரிக்கு யாரோ கொடுக்கல. ஆனா வாழும் வள்ளலாக, வள்ளலாராக, மனிதராய் பிறந்து புனிதராய் வாழ்ந்த தெய்வமாக இருக்கின்ற நம்ம கேப்டனுக்கு மக்கள் கொடுத்த அன்பு பரிசுதான் இந்த ரதம் அப்படிங்கிறத பெருமையோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கும் நமது கேப்டன் ஆலயத்துல தினந்தோறும் குறைந்தது 3000 to 10,000 பேருக்கு அன்னதானம் தினந்தோறும் நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம் என்றால் அது ஒரு வரலாறு. அந்த வரலாறு இன்னைக்கு வேறு எங்குமே இல்லை என்பதை உங்களிடம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் இந்த மாதிரி ஊருக்கு வந்தாதான் கோவிலுக்கு போக முடியாது. ஆனா சென்னையில் இருந்தால் தினம்தோறும் தவறாமல் கேப்டன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு அங்கு வரும் மக்களை நான் தினந்தோறும் சந்திச்சு பேசிட்டு இருக்கேன். அப்போ மக்கள் சொல்றதுதான் எனக்கு, நாங்க இங்க வந்து வேண்டுதல் வச்சோம், பிரார்த்தனை வச்சோம், நிறைவேறி இருக்கு, வேலை கிடைச்சிருக்கு, கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை பிறந்திருக்கு, மொட்டை அடிக்கிறாங்க, காது குத்துறாங்க, என்னென்னவோ அங்க நடக்குது. என்ன சொல்றாங்க? அவர் வந்து கேப்டன் கடவுளா மாறிட்டாரு, இன்னைக்கு சித்தரா இருந்து எங்களை அருள் புரிகிறார் என்று மக்களே என்னிடம் சொல்லும் பொழுது அதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் வந்து சின்ன வயசுல இருந்து மேல்மருவத்தூருக்கு போவேன். நான் வந்து 5வது 6வது படிச்சதுல இருந்து. ஆனா இன்னைக்கு அந்த அம்மன் அருளால் நம்மளுடைய கோயில் மினி மருவத்தூராகவே மாறி போச்சுன்னா அதுதான் அந்த அம்மனுடைய அருள். இன்னைக்கும் நான் போன்ல பேசுவேன். நான் இன்னைக்கும் எங்க இருந்தாலும் கேப்டன் கோவில நான் டெய்லி பார்த்துக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கும் 4000 பேர் மேல்மருவத்தூர் பக்தர்கள், ஐயப்ப பக்தர்கள் தமிழகத்திலும் உலகம் முழுவதும் இருந்து தமிழர்கள் நம்மளுடைய கோவிலுக்கு வந்துகிட்டு இருக்காங்கன்னா அந்த பெருமைக்குரியவர் நமது தெய்வம் கேப்டன் அவர்கள் தான். அவர் வாழ்ந்த காலம் மக்களுக்காக வாழ்ந்தார். அவருக்கு எந்த சுயநலம் இல்லை. வாழ்ந்தார் 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 கேப்டன் மக்களுக்காக வாழ்ந்தார் என்ற வரலாறை படித்து தான் உழைச்சு சம்பாதிச்சத மக்களுக்காக கொடுத்த ஒரு உன்னதம் தலைவர் நமது கேப்டன். அதனாலதான் தலைவர் எவ்வளியோ தொண்டர்களும் அந்த வழி என்று சொந்தமா உழைச்சு சம்பாதிச்ச காசுல இன்னைக்கு வரைக்கும் இந்த கட்சிக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்களே என் அன்பு தொண்டர்களே, உங்களுக்கு தலை வணங்குகிறேன்.
ஏன் அப்படி சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. இப்ப பாத்தீங்களா பாசார் கிராமத்துல நடந்துச்சு நம்ம மாநாடு. அந்த மாநாடுக்கு ஈடு இணை இன்னைக்கு எங்கேயாவது நடக்குமா? எத்தனையோ மாநாடுகளை பார்த்ததுதான் இந்த தமிழ்நாடு. ஆனாலும் சொந்தமாக வண்டி வச்சு பஸ் லாரி எல்லாம் புக் பண்ணி அவங்களே சாப்பாடை எடுத்துக்கிட்டு சாரையாக வந்து 10 லட்சத்திற்கும் மேல் கூடி அந்த மாநாடை வெற்றி மாநாடாக மாற்றிய தமிழ்நாட்டில் இருக்கும் நமது அனைத்து கழக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு தான் அந்த வெற்றி போய் சேரும் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு பாக்குறோம் மற்றவங்க எல்லாம் கார் வைக்கணும், வண்டி வைக்கணும், பஸ் வைக்கணும், புடவை வாங்கி தரணும், வேட்டி வாங்கி தரணும், அதுக்கு மேல 100 தரணும், சோறு தரணும், பீடு தரணும், இன்னும் என்னென்னமோ தரணும் இல்லையா? ஏதாவது கொடுத்தாமா? எல்லாமே கொடுக்குறாங்க. கொடுத்தத ஆமா அப்படிதான் இங்க நிக்கிறீங்களே இவ்வளோ பேரு. தலைவர் சொல்ற மாதிரிதான் இங்க நம்ம விடுற மூச்சு காத்துல எங்கேயாவது ஜாதி மதம் இங்க இருக்கா? ஒரே வீட்டு குழந்தைங்க மாதிரி குடும்பம் அப்படின்னு நம்ம நிலைநாட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால சொல்றேன், இதுதான் உண்மையான விசுவாசம் மிக்கவர்கள். இங்க இருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது சொன்னாங்களா, கொடுத்தாங்களா? இல்ல. ஏன் எல்லாரும் இங்க இருக்கீங்க? கேப்டன் என்ற ஒற்றை சொல்லுக்கு, அந்த அன்புக்கு, அந்த விசுவாசத்திற்கு கட்டுப்பட்டு வந்த அத்தனை பேருக்கும் தலைவர் சார்பாக நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். உறுதியாக 2026 தேர்தல் உங்களுக்கு நான் சொல்றேன், மாபெரும் ஒரு வெற்றி தேர்தலாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு அமையும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியா நான் சொல்றேன். எங்க போனாலும் இன்னைக்கு ஒரே கேள்விதான் அன்னைக்கிட்ட, யாரோட கூட்டணி, யாரோட கூட்டணி, நானும் சர மாதிரியா பதில் சொல்லிக்கிட்டு தான் வரேன். எங்கேயும் இருப்பாங்க பிரதர், அவருடைய முதல் கேள்வி அதுதான், யாருடைய கூட்டணி எப்ப அறிவிப்பீங்க? இதுதான் அனைவரோட ஒரே கேள்வி. அப்ப மக்களுக்கு சொல்லிட்டு நான் சொல்ற மாநாடுல நான் சொன்னது, முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகும் தேர்தல். கேப்டன் இவ்வளோ அந்த கடமையும் பொறுப்பும் இருப்பதனாலதான் சிந்திச்சு யோசிச்சு ஒரு சரியான முடிவை எடுக்கிறதுக்கு தான் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துருக்கோமே ஒழிய வேற எதுவுமே கிடையாது. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், உங்கள் விருப்பம் என்னவோ அதுதான் உங்களுடைய அண்ணியினுடைய விருப்பம். நீங்க யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுதான் என்னுடைய எண்ணமும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்றேன். எல்லாரையும் கேட்கிறேன், உங்க மாவட்டத்துல சார்பா ஒரு மாவட்ட செயலாளர்கள் வந்து இங்க மாவட்டத்தின் சார்பா என்னிடம் கலந்து ஆலோசிச்சிருக்காங்க. அவங்க அத்தனை பேருமே அவங்க கருத்துக்களை சொல்லி இருக்காங்க. எனவே உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், உறுதியாக ஒரு நல்ல நேரத்தில் நல்ல கூட்டணியை நிச்சயம் நாம் அமைப்போம் என்பதை மட்டும் நீங்கள் எல்லோரும் உறுதியாக நம்பணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நாம வெற்றி பெற்று வந்தால் நமது மக்களுக்கும் தொகுதிக்கும் நாம் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கிறது. இங்க 100 கிராமங்களுக்கு விவசாய பாசன குடி தண்ணீர் ஆதாரம் இல்ல. இங்க முச்செடிகளை அகற்றி கழிவு நீர் கலப்பதை நிறுத்தி அங்க சுத்தமான சுகாதாரமான தண்ணீரை உருவாக்க வேண்டியது யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கடமை. அதே மாதிரி வெம்பக்கோட்டை வட்டம் இங்க 7000 பண்ணை பகுதியில பட்டாசு தொழிற்சாலைகளை பாதுகாப்பு தரணும். நானும் பாக்குறேன், தொடர்ந்து பட்டாசு ஆலை விபத்து விருதுநகர் மாவட்டத்துல தொடர்ந்து நடக்குது. இங்க பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு. ஒரு முறை நானும் அறிக்கை கொடுக்கிறேன், இனிமேல் பட்டாசு ஆலைகளில் விபத்துகளில ஒரு உயிர் கூட இனிமேல் போகாம அவர்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி நிச்சயம் நம்ம கூட இருக்கிறவங்களோட அமையும் என்பதை இந்த நேரத்துல சொல்றேன். சாத்தூர் பஸ் நிலையம் அழகுல இங்க பால் நாடார் திருமண மண்டபம், கனரா வங்கி, கேசிஏடி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, சாத்தூர் இந்து நாடார் பெண்கள் மேல்நிலை பள்ளி, SHN எட்வர்ட் பள்ளி ஆகிய இருக்கு. 20 மீட்டர் தொலைவிலேயே அதுக்கு பக்கத்திலேயே மதுபான கடைகள், டாஸ்மாக் கடை. அப்போ அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? ஸ்கூலுக்கு இப்போ இவ்வளோ ஸ்கூலுக்கு பக்கத்துல டாஸ்மாக் கடை இருக்கா?
இது எந்த வகையில் நியாயம்? உறுதியாக மக்களுடைய கோரிக்கையாக அரசுக்கு நிச்சயமாக இதை நாம கொண்டு செல்வோம். நாம 2026 தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு உறுதியாக இது போன்ற பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்தில் டாஸ்மாக் கடைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்பதை மக்கள் கோரிக்கையாக அரசிடம் வைப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் உள்ளூர் வாகனங்களுக்கு சாத்தூருக்கு உள்பட்ட 8 வட்டம் சுங்கசாவடியில தூர அளவு வெங்கடாச்சலபுரத்துல இருந்து 500 மீட்டர் இருந்தா கூட முழு கட்டணத்தை டோல்கேட்ல கட்ட சொல்றாங்க. இது எந்த வகையில நியாயம்? இப்ப தூரமா இருந்து வர்றாங்கன்னா டோல்கேட்ல காசு கட்டலாம். ஒரு 500 மீட்டர் வர்றவங்களுக்கு அதே காசு கட்டலாம். உறுதியாக மக்களுடைய இந்த கோரிக்கை நீங்க கொடுத்த கோரிக்கை தான். அதனாலதான் உங்க முன்னாடி நான் சொல்றேன், இந்த கோரிக்கை நிச்சயமாக பரிசீலிக்கப்பட்டு இங்க லோக்கல்ல டிராவல் பண்றவங்களுக்கு டோல்கேட்ல எந்த கட்டணமும் வசூல் பண்ணாத அளவு நிச்சயம் மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அதே மாதிரி இங்க சாத்தூர்ல இருந்து வெங்கடாச்சலபுரம் வரையில அணுகு சாலை பயன்படுத்தி 4 வழிச்சாலை 500 மீட்டர் மட்டுமே பயன்படுத்துவது, இது குறித்து எத்தனையோ போராட்டங்கள் நடத்தியுமே இன்னும் அந்த டோல்கேட்ல காசு வசூல் நடக்குது. இதை மக்கள் அவங்க பிரச்சனையாக இதை எழுதிட்டு வந்திருக்காங்க. உறுதியாக மக்களுடைய கோரிக்கையை 2026 தேர்தலுக்கு பிறகு ஆட்சியாளர்களிடம் கொண்டு சென்று டோல்கேட்ல இது போல லோக்கல் பீப்புளுடைய அந்த பயணத்துக்கு எந்த அமௌண்ட்டும் வசூல் பண்ணக்கூடாது என்பதை நிச்சயம் நாம சொல்வோம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்றேன். அதே போல இன்னைக்கு இந்த விருதுநகர் மாவட்டத்துல பாராளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதி வருது. அதுல 1 திருப்பரங்குன்றம் முருகருடைய கோவில் இருக்கு. இன்னைக்கு இந்த 6 தொகுதிக்கு போனாலும் விஜயபிரபார் நீங்க இங்க நிக்கணும்னு சொல்றாங்க. நாங்க எப்பயுமே அவரை கணபதின்னு தான் சொல்வேன். சண்முக பாண்டியன் தான் முருகராக நாங்க நினைக்கிறது. ஆனாலும் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல முருகராக இன்னைக்கு 6 தலங்கள் இன்னைக்கு அறுபடை வீடாக இருக்கின்ற அந்த 6 படை வீடு மாதிரி இன்னைக்கு 6 தொகுதி விருதுநகர்ல இருக்கு. அந்த முருகன் அருளால நிச்சயமாக எந்த தொகுதி கிடைக்குதோ அந்த தொகுதியில் தம்பி நிற்பார் என்பதை சொல்றேன். இன்னைக்கு எந்த நாள்? மிக மிக முக்கியமான நாள். நம் நாட்டின் குடியரசு தினம், 77வது குடியரசு தினம். இன்னைக்கு இங்க இருக்கின்ற அத்தனை பேருக்குமே குடியரசு தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன், பெருமைப்படுகிறேன். அந்த குடியரசு நமக்காக வாங்கி தர சுதந்திரத்தின போராட்டத்தில் ஈடுபட்ட நமது ஈடு இணை இல்லாத அத்தனை தலைவர்களையும் நாம் நினைவு கூறுவோம், வணங்குவோம், போற்றுவோம் இந்த நாளில் என்று உங்கள் அத்தனை பேருக்குமே நான் சொல்றேன். நம்ம கேப்டன் தான் அதிகமாக தேசப்பற்று மிக்க அதிகமான படங்களில் நடித்தவர் நமது கேப்டன் தான். அவர் தேசப்பற்று மிக்க ஒரு நடிகராக மக்களோட அடையாளமாக வாழ்ந்தவர், காவல்துறைக்கு ஒரு அடையாளமாக இருந்தவர் கேப்டன் அவர்கள். அதனால இந்த நாள் நமக்கு எல்லாமே குடியுரிமை, அதாவது நாம எல்லாம் போய் ஓட்டு போட முடியும் என்றதை நமக்கெல்லாம் தீர்மானம் பண்ணி கொடுத்த நாள் இந்த நாள். அதனால யாருக்கும் அடிமை இல்லாமல் ஒவ்வொருவரும் சுதந்திரமாக அவங்க மனதில் தோன்றியவர்களுக்கு வாக்களிக்கலாம் என்றதை இங்க மக்களுக்கு கொண்டு வந்த இந்த நாள் தான் நமது குடியரசு நாள். இந்த நாளில் என் மக்களாகி உங்களுக்கு வாழ்த்து சொல்ற. நீங்கள் நல்லபடியாக சிந்திச்சு உங்களுடைய பொன்னான வாக்குகளை நல்ல வேட்பாளருக்கு, நல்ல கூட்டணிக்கு, நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய அளவு சிந்திச்சு உங்கள் வாக்குகளை நீங்கள் பதிய வைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களை எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். அதனால நிச்சயம் 2026 மிகப்பெரிய ஒரு வெற்றி தேமுதிக பெறும் என்பதை உறுதியாக உங்க முன்னாடி நான் சொல்றேன். நீங்கெல்லாம் யார் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நீங்க எல்லாம் மனசுல நினைச்சிருக்கீங்களோ அது எனக்கு தெரியும். உங்க எல்லார் மனசுல என்ன இருக்கு எனக்கு தெரியும். ஏன் சொல்றேன்னா ஒரு அம்மாக்கு தான் தெரியும். தான் குழந்தைய மூஞ்சிய பார்த்த உடனே, ஒரு குழந்தைய பார்த்த உடனே அம்மாக்கு தான் தெரியும் குழந்தைக்கு பசிக்குதா, தூக்கம் வருதா, வயிறு வலிக்குதா, காது வலிக்குதா, எதுக்கு குழந்தை டல்லா இருக்கு, சிரிக்குது, எல்லாம் அம்மா அப்படி ஒரு செகண்ட் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. அதான் அம்மா, வாழும் தெய்வம் தான் அம்மா. அதனால நான் சொல்றேன், நீங்க எல்லாம் என் பிள்ளைங்க தான். உங்க மனசுல நம்ம இந்த முறை யாரோட கூட்டணி வைக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அது எனக்கு தெரியும். அதுதான் நாம இந்த வாட்டி
என்பதையும் உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அந்த கூட்டணி மகத்தான கூட்டணியாக இருக்கும். அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கும். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறுவோம். சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே 3 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வருது. நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த 3 மாசத்துல வர உள்ளாட்சி தேர்தல் என் முன்னாடி நிக்கிற இங்க இருக்கிறவங்க நீங்க தான் நாளைய கவுன்சிலர்கள், நீங்கள் தான் நாளைய வைஸ் சேர்மன், ஒன்றிய கவுன்சிலர், டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர், துணை மேயர் எல்லாமே நாளைக்கு நீங்க தான் எதிர்காலத்துல. அதனால நல்லபடியாக நீங்க எல்லாரும் கட்சியின் வளர்ச்சிக்கு ஒற்றுமையாக இருந்து அந்த பூத் கமிட்டிகள் இன்னும் முடிக்காததை முடிச்சு மாவட்ட செயலாளருக்கு ஒத்துழைப்பு செய்து நீங்க இந்த 2 மாதம் பம்பரமா சுழன்று பணியாற்றி நம்மளுடைய தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே அனைவரும் களத்தில் இறங்கி நாம் கூட்டணி யாருடன் என்று அறிவிக்கிறோமோ, இந்த தொகுதிகளுக்கு யார் வேட்பாளர் என்று அறிவிக்கிறோமோ அவர்களோடு இணைந்து ஒரு மகத்தான வெற்றியை 2026 தேர்தலில் பெற்று தர வேண்டியது உங்கள் அத்தனை பேருடைய பொறுப்பு. உங்களை எப்பவுமே தொண்டர்களாகிய பார்த்துக்கிட்டு இருக்கேன். இனி வருங்காலம் உங்களை அரசு பதவியில் அமர வைத்து பார்ப்பதுதான் உங்களுடைய அம்மாவா என்னுடைய கனவு, லட்சியம், கொள்கை எல்லாமே. அதனால நம்ம தலைவர் நம்ம கூட தான் இருக்கார்ப்பா, எங்கேயும் போல கூடையே இருந்து கருடரா நம்மளை தினந்தோறும் ஆசீர்வதிக்கிறார், நம்முடன் இருக்கிறார் என்பதை நம்புங்க. ஒரு கேப்டன் தான் இன்னைக்கு கரவேட்டி கட்டி துண்டு போட்டு நீங்க எல்லாருமே கேப்டன்கள் தான், நீங்க எல்லாரும் கேப்டன் தான். அதனால சொல்றேன், நம்ம தலைவர் நம்மளுடன் இருந்து நம்மளை வழி நடத்துவார், ஒரு நல்ல கூட்டணி அமைத்து தருவார். அந்த கூட்டணி ஒரு மகத்தான கூட்டணியாக, வெற்றி கூட்டணியாக அமையும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி வரவேற்க வந்திருக்கும் எல்லாருக்குமே கேப்டன் சார்பாக, நமது கட்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நம்ம தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே நல்லவர்கள் லட்சியம், வெல்வது நிச்சயம், நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.